இயேசுவே ஆண்டவர். இறைவனின் தாயே, இரக்கத்தின் அரசியே, இறைவனின் தாயே, இரக்கத்தின் அரசியே, அம்மா உம்மை வாழ்த்துகிறோம், அம்மா உம்மை வணங்குகிறோம், அம்மா உம்மை வாழ்த்துகிறோம், அம்மா உம்மை வணங்குகிறோம், இறைவனின் தாயே, இரக்கத்தின் அரசியே, இறைவனின் தாயே. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவை கொள்கின்றது, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது அருமையான ஒரு ஜெபம். என்னன்னா, மாதாவுடைய ஜெபத்தில் அடிப்படையான ஒரு வார்த்தை இது. தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். கண்ணோக்கினார் பார்த்துக்கலங்க. இப்ப நான் சங்கீதத்திலிருந்து வாசித்தேன்னு 10வது சங்கீதம். எப்படி 10வது சங்கீதத்திலிருந்து வாசித்தேன் பார்த்தீங்களா? எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர், அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு செவிசாக்கின்றீர், நீர் அனாதைகளுக்கும் ஒடுக்கப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நீதி வழங்குகின்றீர் அப்படின்னு சங்கீதம் 10:17 வசனம். ஏழைகளை ஆண்டவர் பார்க்கிறார், அனாதைகளை ஒடுக்கப்பட்ட ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கின்றார். மாதாவுடைய வார்த்தையே இதுதான் பாருங்க. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஏன்னா மாதா தன்னை தாழ்த்தி கொண்டாங்க. தாழ்த்தி கொண்டதுனால்தான் ஆண்டவர் அவள் மீது கண்களை பதித்தார். The very first sin of angel is pride ன்னு சொல்லுவாங்க, தற்பெருமை. அந்த தற்பெருமையினால தான் மோட்சத்தில் இருந்து சமரஸ் கூட நரகத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிலையில் நின்ற தம் அடிமையை கண்ணோக்கினார் அப்படின்னா மாதாவுடைய தாழ்ச்சி தான் அடிப்படை. மாதாட்ட இருந்த புண்ணியமே தாழ்ச்சி தான். பரலோகத்துக்கு மாதா ஏன் எழுந்தள்ளி போனாங்க, அப்படி ஆண்டவர் தூக்கிட்டு போகிறான்னா காரணமே மாதாட்ட இருந்த தாழ்ச்சி தான். அந்த தாழ்ச்சி நிமித்தம் கடவுள் அவள் மீது கடைக்க நோக்கி மேல உயர்த்தி போய்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா? அதுதான் இந்த வார்த்தை, தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். அதனால இதனால் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது. உலக பார்வையெல்லாம் பெருசு இல்லை. நிறைய பேர் உலக பார்வைக்கு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது போதாது, மனுஷன் நம்ம பார்த்தா போதாது, கடவுள் நம்ம பார்க்கணும். கடவுளே உங்களுடைய கண் பார்வையில் வச்சுக்க, அவருடைய பார்வையில இருக்கிறோன்னு வச்சுக்கலுங்க, எந்த குறைவும் இல்லை. தாழ்நிலையில் இருக்கிறவர்களெல்லாம் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. ஏழைகளா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களே பாக்கியவான்கள், ஓரங்கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பாக்கியவான்கள், ஏழைகள் பாக்கியவான்கள். ஏன்? அவங்க தான் மோட்சத்தில் போய் சேருவாங்கன்னு சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்நிலையை கண்ணோக்கினார் அப்படின்னு, அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். God looked at the humility of his handmaid. அந்த தன்னையை தாழ்த்தி கொண்ட அந்த அடிமையின் தாழ்ச்சியை பார்த்தாராம். அதுலதான் அம்மாவுடைய அழகு.
அழகின் முழுமையே தாயே அப்படி சொன்னா மாதாவுடைய அழகு எதுல இருக்குதுன்னா அவருடைய தாழ்ச்சியில தான். The beauty of the mother of the Lord is in her humility and faith. 2 வார்த்தை, அம்மாவுடைய தாழ்ச்சியும் அவருடைய விசுவாசம்னு வச்சுக்கோங்க. அவருடைய 2 கண்கள், the 2 eyes of the mother of God is one is faith, the other is humility. இந்த 2 கண்ணு. என்ன அம்மா ஒரு விசுவாசி. அம்மா தன்னை தாழ்த்தி கொண்ட அடிமை இதோ அடிமை அப்படி தாழ்த்தி கொண்ட தாழ்ச்சி உள்ள ஒருத்தி. அதனால்தான் ஆண்டவர் தாழ்ச்சி உள்ள இந்த அடிமையை கடைக்க நோக்கினார். இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சீடிக்களை கேட்டு மகிழுங்கள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தியில முதல் செய்தியிலிருந்து முதல் அதிகாரத்தில் வாசிக்க போகிறேன். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினர் ஆகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கும் இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். சொல்லப்போனா இது முழுசுமா நம்ம தியானிக்கிறதுக்கு நமக்கு சொல்லப்போனா எல்லா விதத்தில் நம்மளால முடியாது. ஏன்னா இது கடவுளுடைய காரியமாயிருக்குது. கடவுளுடைய காரியத்தை மனுஷன் ஏதோ கொஞ்சம் வார்த்தையில தான் சொல்ல முடியுமே ஒழிய முழுசுமா கிரகிச்சு சொல்றது கஷ்டம்தான். அது மாத்திரம் இல்ல, அன்னையின் மகிமையை முழுசுமா புரிஞ்சு கொள்றது இந்த உலகத்தில் யாரு முழுசுமா இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் முழுசுமா புரிஞ்சு கொண்டவன் இல்லை. சில காரியத்தை தெரிஞ்சிருக்கு அப்படித்தான். கபிரியேல் அதிதூதருடைய மங்கள வார்த்தை அப்படின்னு சொல்றது இங்க பைபிள்ல சொல்லிக்கிறது லேசுதான். ஆனா ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, கடவுள் கபிரியேல் தூதரை ஒரு பெண்மணிட்டு அனுப்பி இருக்கிறார்னா அந்த பெண்மணியை கடவுள் கடைக்கு நோக்கினார் மாதா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, எவ்வளவு அந்த பெண்மணி மேல் கடவுளுடைய கண்ணை பதிச்சிருக்கணும். அது சாதாரண நிகழ்ச்சி இல்லை, சாதாரண நிகழ்ச்சி இல்லை. கடவுள் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷி. அது மாத்திரம் இப்ப நம்ம பார்த்தோமே, அதுல மரியாள் தூதரோடு சலாபிக்கின்றார். There is a dialogue between the angel Gabriel
and the Virgin Mother Mary. ரெண்டு பேரும் பேசுறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறாங்க. எவ்வளவு நேரம் பேசினாங்க அப்படின்னு நமக்கு முழுசுமா தெரியாது. பைபிள்ல ரெண்டு ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்கு, சுருக்கி அடக்கமா சொல்லியிருக்கு. தூய ஆவியானவர் அந்த அன்னையை ஆட்கொண்டார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அது பாத்தீங்களா? அதை ஏன் அந்த தூதர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு குழந்தையை பெறுவ, அந்த குழந்தைக்கு பேரு சொல்றேன் இயேசு அப்படின்னு. பிறக்கிறதுக்கு முன்னாலே தூதர் இந்த பேரை சொல்கிறார். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த குழந்தைக்கு பேரு சொல்லி வைக்கிறார். அந்த அம்மா படப்படுத்த போறாங்க, இதுல எப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தூய ஆவியானவர் உன்னை ஆட்கொள்வார், அந்த தூய ஆவியின் வல்லமையை நீ பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொன்ன உடனே தான் மாதாவுக்கு அந்த நேரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆண்டு அந்த சமரசானவரே ஒரு உதாரணம் சொல்றார். கடவுளால் முடியாததுன்னு எதுவும் இல்லை. எல்லாம் சொல்றாங்களே, உங்க சொந்தக்காரி எலிசபெத் அம்மா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றாங்களே, மலடின்னு சொல்றாங்களே, பாருங்க அந்த அம்மாவுக்கும் கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். மலடுன்னு சொல்றதையும் கூட ஆண்டு ஆசிர்வச்சு வயசு காலத்திலும் கூட குழந்தைய பெற வைக்கிறார். அப்படி சொன்னா கடவுளால் முடியாதது ஆகாதது எதுவும் இல்லையே. கடவுளுடைய சக்தி உன்னை எடுக்கும் பொழுது, கடவுளுடைய ஆவியான உன்னை ஆட்கொள்ளும் பொழுது எல்லாம் கடவுளால் நினைச்சது செய்ய முடியும். அதனால்தான் ஏழைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு இன்னைக்கு சங்கீதத்துல வாசித்த ஞாபகம் இருக்குதா? ஏழைகளின் விருப்பத்தை, சங்கீதம் 10:17, ஆண்டவரே எளியோரின் விருப்பத்தை நீ நிறைவேற்றுகின்றீர். நீ என்ன ஆசைப்படுகிற? மாமிசம், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய ஃபிளஷ். அந்த நித்திய வார்த்தை கடவுளோடு இருந்தவர், கடவுளாகவே இருந்தவர் ஒரு பெண்ணின் வயிற்றுக்குள்ள எப்படி நுழைஞ்சிட்டாரு? அப்போ வயிற்றுக்குள்ள 9 மாசம் இருந்திருக்காங்கல்ல அந்த ஆண்டவர். அப்ப அதை நான் நினைச்சேன், நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க மாதா நமக்கு அடைக்கலமா இருக்கிறாங்க அப்படின்னு. உனக்குத்தான் மாதா அடைக்கலம் நினைச்சிட்டு இருக்கிறியா? ஆண்டவருக்கு அடைக்கலமே அவதான்ப்பா. Understand that. The mother of the Lord is the protection and the refuge of the mother of the Lord himself. நித்திய வார்த்தை மாமிசமாகும் பொழுது அந்த மாமிசத்துக்கு அடைக்கலமா இருந்தது இந்த தாய் தான். உனக்கும் எனக்கும் அந்த தாய் அடைக்கலமாகிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவருக்கு அடைக்கலமா இருந்தவள், நித்திய வார்த்தைக்கு அடைக்கலமா இருப்பவள், கடவுளையே தன் வயிற்றில் அடக்கினவள். அதனால்தான் கடவுளின் தாயே, இறைவனின் தாயே அப்படி நம்ம சொல்கிறோம். வெறும் ஜீசஸ் தாய் இல்ல, இறைவனின் தாய். ஏன்? நித்திய வார்த்தையானவர், கடவுளோடு இருந்தவர், அவர் கடவுளாகவே இருப்பவர், அவர் இறைவன். அந்த இறைவனை தன் வயிற்றில் அடக்கிக் கொண்டல்ல, அவள் அடைக்கலம் கொடுத்தவள் தானே, இறைவனுக்கே அடைக்கலம் கொடுத்தவள். புரிஞ்சுக்க. இதை எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது? நீ தியானிச்சு பாரு, ஓரளவு சொல்லுவாங்க. அதான் என் நெஞ்சுக்குள்ளேயே ஆண்டவர் பேசுனதை நான் உணர்ந்தேன். எப்படி ஆண்டவர் பேசினான்னா, இக்னேஷியஸ் எனக்கே அடைக்கலம் கொடுத்தவடா இந்த அம்மா, உனக்கும் அடைக்கலம் தருவாங்க, நீ கேளு. அந்த அம்மா வயிற்றுல 9 மாசம் திறந்தேன்ல, அது நான் பெற்ற பாக்கியம் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். எப்படி? மாதா வயிற்றுல மாதா வயிற்றுல ஆண்டவர் இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்ல, அது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்பா. It was a blessing for me to be in the womb of my mother 9 months. உங்க அம்மா நினைச்சு எப்ப நன்றி சொல்லி இருக்கிறியா? ஒரு தாய் வயிற்றுல ஒருத்தன் இருந்திருக்கிறான்னா, அது ஆம்பளையா இருக்கலாம் பொம்பளையா இருக்கலாம் வச்சுக்க. ஆனா my greatest blessing is my mother first in this earth, on this earth. இந்த பூமியில எனக்கு கிடைச்ச முதல் blessing என்ன நினைக்கிறேன்? எங்க அம்மா தான். எங்க அம்மா வயிற்று 9 மாசம் இருந்தல்ல, அப்புறம் தான் இந்த அங்கி போட்டு சாமியார் வந்து நிக்கிறேன். புரியுதா? What a great blessing God has given to me to live 9 months in the womb of my mother. அப்படித்தான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டு என்ன சொல்ற, இந்த பூமிக்கு வந்தப்பா, இந்த பூமியில வரும்போது எனக்கு யாருமே அடைக்கலம் தரல, அதனால தான் சமணஸ் அனுப்பி வச்சேன். ஏமா நான் அடைக்கலம் தர்றதுக்கு இடம் தருவியா?
உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அப்படி நம்ம கையை விரிச்சாங்க. அதனாலதான் வயிற்றுக்குள்ள போனேன். The Lord of the universe, உலகத்தையெல்லாம் படைத்த அந்த கடவுள் தான் மாதாவுக்கு முதல் நன்றி சொல்லுகிறவர். உனக்கு முன்னால எனக்கு முன்னால I thank my mother. She has given me protection and refuge in your womb 9 months. First of all, இந்த பூமியில நான் மனுஷ உருவம் எடுக்கணும்னு 9 மாசம் நான் அந்த உருவத்தில் தான் போய் தங்கி இருந்தேன். வார்த்தையா இருந்த என்ன மாம்சமாக்கி வச்சது அந்த தாய் தான். அதுக்கு நான் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்றேன். Every child, every man, every woman first must thank the mother of the Lord. உன்னை பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லு. உங்க அம்மா வயசானவங்க நினைக்காதடா. உங்க அம்மா ஏழை நினைக்காத. உங்க அம்மா ஒரு அநாதன் ஒதுக்கி வைக்காத. நீ எங்க இருந்தா என்ன? ஒருவேளை உங்க அம்மாவுக்கு பேர் எழுத தெரியாம இருக்கலாம். நீ இன்னைக்கு பெரிய இன்ஜினியர் ஆயிருக்கலாம். நீ இன்னைக்கு ஒரு பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிருப்ப. ஆனா don't forget your mother. The motherhood of every person. The motherhood is the greatest sacrifice of a woman on earth. உலகத்தில் ஒரு தாய் அப்படி ஒருத்திக்கு தாய்மைன்னு கிடைச்சிட்டுனா அந்த தாயுடைய சக்தியே, அந்த தாயின் தன்மையே தன்னை தகன பலி ஆக்குறது தான் தியாகம். ஒரு தாயின் தியாகம். அந்த தியாகம் இல்லாம ஒரு தாய் ஆக முடியாது. எப்படி நினைச்சு பாரு. எங்கேயாவது ஒரு அம்மா அங்க இருக்கிறாங்க, புள்ள பெத்தவங்களை போய் கேட்டு பாருங்க. தாய்மைங்கிறது தன்மை, அது தியாகத்தின் உரு, தியாகத்தின் தன்மையை தாழ்மையதாப்பா. ஆனா மாதா பத்தி ஏன் சொல்றேன்னா, she is great because she is the mother. அந்த அம்மாவுடைய வயிறு சொல்லப்போனா அந்த அம்மா தான் ஆண்டவருக்கு அடைக்கலம். அந்த அம்மா தான் ஆண்டோடைய வீடு. என்னது? அம்மா தான் ஆண்டோடைய வீடு. ஒரு வீடு இல்லைன்னா நீ அனாதையா போயிருவிய, ஆண்டியா போயிருவ. நீ தெருவில் நடப்ப. ஆண்டவர் தெருவில் நடக்காம அம்மா ஆண்டவருக்கு வீடா அமைஞ்சாங்க. She is the temple and the home of the Lord. அதனால ஆண்டு என்ன சொன்னா, இந்த பூமிக்கு வர்றது எனக்கு கஷ்டமா தான் இருந்ததுப்பா. என்கிட்ட பேசுனதா உங்களுக்கு சொல்றேனே, கேட்டுக்கா. வார்த்தை பேசிட்டு தான் தியானிச்சுட்டு பேசுறேன். அண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த பூமிக்கு வரணும்னு நான் நினைச்சேன். பரமபிதா என்னை அனுப்பணும்னு நினைச்சாரு. பிதாவே என்னை அனுப்பி வையும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த பூமிக்கு வர்றதுக்கு நான் யோசித்தேன். ஏன்னு சொன்னா, இந்த பூமியில என்னை தாங்கிறதுக்குன்னு யாருமே கிடைக்கல எனக்கு. எப்படி? இந்த பூமியில என்ன தாங்கி கொள்றதுக்குன்னு யாருமே கிடைக்கல. அப்ப நான் நினைச்சேன், யார போய் கேட்கறது? அது மனுஷ புத்திக்கு கிரகிக்க கூடியது இல்லை, கிரகிக்கக்கூடிய காரியமும் இல்லை. அந்த கிரகிக்கணும்னு சொன்னா உனக்கு கடவுள் தான் ஓரளவு நெஞ்சில பேசணும். அதுதான் உங்களுக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். நீ கேளு, ஆண்டு பேசுவார்.
அதுதான் ஆண்டவர் சொன்னதை சொல்றேன். ஆண்டவர் சொல்றது என்ன, இவங்க தாப்பா, இந்த அம்மா தாப்பா எனக்கு ப்ரொடெக்ஷன். she is my home. அந்த வீட்டுல தான் 9 மாசம் நான் தங்கி இருந்தேன் வைத்துக்கொள்ள. அது என்னுடைய பாக்கியம். இந்த பூமிக்கு வர்றதுக்கு வேற எங்கேயும் நான் இடம் பிடிக்க முடியல. இதுல ஏன் இதை சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டுல இந்த எக்ஸடஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது என்னது தமிழ்ல என்ன சொல்லுவோம், யாத்திராகமாமா, யாத்திராகமம். புதுசுல என்ன சொல்லுவாங்க, விடுதலை பயணம். விடுதலை பயண நூல். அதுல 19வது அதிகாரத்தை முக்கியமா படிங்க. 19வது அதிகாரத்துல அப்படின்னா என்ன சொன்னா, மோய்சன் வந்து அந்த சீனாய் மலைக்கு போவார். அப்படி சீனாய் மலைக்கு போகும்போது அவர் அந்த மோய்சனுக்கு ஒரு சொல்லுவார், கார்த்தை சொல்லுவார், நீ ஆரோன்ட்ட சொல்லு, மக்கள்கிட்ட சொல்லு, நான் மலையில உனக்கிட்ட பேசுவேன். மலைக்கு நீ வரும்போது, எப்படி நீ மலைக்கு வரும்போது உங்ககிட்ட பேசுவேன். அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு ஏறி வந்துடாம, மேலே ஏறி வந்துடாம, ஏறி வந்தாங்கன்னா சாவுதான் அவங்களுக்கு. ஏன்னா கடவுள் ஏறி நெருப்பாய் அவருக்கு காட்சி அளித்தார். ஏறி நெருப்பாய் காட்சி அளித்தார், சுற்றி எரிச்சிருவார் அப்படின்னு. அதனால காட்சி அளித்த கடவுள் கற்பலகையிலே தன்னுடைய 10 கற்பனைகள் எழுதி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு காட்சின்னு வச்சுக்கொள்ளுங்க. கல்லுல தன்னுடைய வார்த்தையை எழுதி வச்சாராம். நான் அப்ப நினைச்சு தியானிக்கிறேன், என்ன சில நேரத்தில் நம்ம பசங்க வந்து வெல்டிங் பண்ணுவாங்க, பார்த்திருக்கிறியா? ஜம்மி ஞாபகம் இருக்குதா? எப்படி வெல்டிங் பண்ணுவான், அந்த நெருப்புல வச்சுட்டு வெல்டு பண்ணுவான் பத்தியா, அப்படின்னு வெல்டு பண்றது மாதிரி. அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவர் வந்து தேவனுடைய வார்த்தைய கல்லுல வெல்டிங் பண்ணிருக்கிறார். மோய்சனுக்கு கையில கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறான்னா, தூக்கிட்டு போறார், கற்பலகையை தூக்கிட்டு போறார். அப்படி கற்பலகையில எழுதுறதுக்கு முன்னால நெருப்புல காட்சி கொடுத்த கடவுள் மக்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை, நீங்க யாருமே நான் மோய்சன்கிட்ட பேசும்போது வந்துடக்கூடாது, வந்தா சுட்டெரிச்சு செத்து போவீங்க. அப்ப நான் நினைச்சேன், அட மோய்சன் கிட்ட இப்படி நெருப்புல பேசின கடவுள், அந்த நித்திய வார்த்தையானவர் பரிசுத்த கன்னித்தாயின் வயிற்றில மாமிசமானார். The word that spoke to Moses through the fire, he became flesh in the womb of a woman. ஆண்டவர் தான் அந்த 10 கற்பனை இன்னைக்கு இந்த பூமியில, இந்த புதிய ஏற்பாட்டுல 10 கற்பனை யாரு? நம்ம ஆண்டவர் தான். நித்திய வார்த்தை 10 கற்பனையாக கல்வெட்டுகளிலே பதிக்கப்பட்டவர், நெருப்பு மயமாக அன்று சீனாய் மலையிலே விழுந்தவர், இன்று மாமிசமாக ஒரு பெண்ணின் வயிற்றிலே நுழைந்தார். அது புரியக்கூடிய காரியம் இல்லையே. மாதா வயிற்றில நெருப்பா விழல, மாமிசமாய் விழுந்தார், மாமிசமானார், வார்த்தையை மாமிசம் உருவெடுத்தார். அதுதான் நம்பிக்கிட்டு கிறிஸ்தவங்க இந்த குளிர் பிரதேசத்தில் இன்னைக்கு கூடி இருக்கிறோம். பார்த்துக்கோங்க, இந்த கோயில்ல அப்படி கடவுள் மாமிசம் ஆகவில்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, கடவுள் மனிதன் ஆகவில்லைன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் இந்த பூசை உடுப்பு போட்டுக்கிட்டு உங்களுக்கு பிரசவம் வைக்க மாட்டேன். என் தொண்டை தண்ணி போக இன்னைக்கு உங்களுக்கு கத்திக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு என்ன, நான் பைத்தியம் பிடிச்சிருப்பேன், பைத்தியம் தான் வச்சுக்கோங்க. கடவுள் மாமிசமானதுனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னால பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு காரியத்தை நம்பலன்னு வச்சுக்கோங்க. I don't believe in Jesus. What an idiot he must be to die on the cross. ஆனா அந்த idiot was a word. பைத்தியமானார், சிலுவையில பைத்தியமா தொங்கினார், தன் ரத்தத்தை கொட்டினார். அப்படி சொன்னா, because he was the word that became the man here on earth. அதைத்தான் நம்புறேன். அதனால்தான் அப்பேற்பட்ட ஒரு கடவுளை தாங்கக்கூடிய ஒரு மனுஷி, அது சும்மா சாதாரணது இல்லை, சாதாரண மனுஷன் இல்லை. கடவுள் நித்தியமாய் சிந்தனையில வைத்திருந்த அந்த ஒரு தாய். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே மாதா வந்து கற்பனை அல்ல, அது ஒரு கற்பலகையும் அல்ல, அது ஒரு புராண கதையும் இல்லை, மாதா வந்து ஒரு கற்சிலையும் அல்ல.
மாதா உயிரோடு இருக்கிறவங்க நம்ம ஏதோ மாதாவை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி மாதா சிறுவத்தை வச்சுக்கலாம். அப்படித்தான் நான் தான் சொன்னேனே, மாதா சிறுவத்தை இங்க பார்த்து நான் மாதாவுக்கு வணக்கம் செலுத்திடுவேன். ஆனா நான் தான் சொன்னேன், அம்மாவுடைய குரலும் அந்த அம்மாவுடைய நிழலும் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு வித்தியாசமான சிந்தனையை நான் நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். We are not able to hold her in our own vessel. நம்ம அந்த மாதாவை தாங்கிக்குள்ள முடியாது. அதனால தான் சப்பரமாவை தூக்குவோமே, அப்படி சப்பரத்தை தூக்குறோம். அந்த அம்மா நெஞ்சுக்குள்ள தாங்கிக்கா. நான் அதைத்தான் அம்மாட்ட கேட்டேன், ஏமா என் நெஞ்சுக்குள்ளே தங்கு அப்படின்னு. ஒரு நெஞ்சுக்குள்ளே தங்குறப்பா அப்படின்னாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதனான இயேசு குழந்தையாக பிறந்த கடவுள் அந்த தாய் வயிற்றுல தங்குறது மாத்திரமில்ல, அவர் பிறந்து 30 வருஷமா அந்த மாதாவுடைய மடியில தாப்பா வளர்ந்தார். அந்த மாதாவுக்கு எவ்வளவு பெரிய அபிஷேகம் கிடைச்சிருக்கும் யோசித்து பாக்குறியா? எவ்வளவு பெரிய பாக்கியவதியா இருந்திருக்கணும். மாதா வாழ்த்தி பாரு. மாதா கால் எடுத்து வச்சாலே உனக்கு அபிஷேகம் கிடைக்கும். மாதா கால் எடுத்து வச்சாலே வீட்டுல செல்வம் செழிக்கும். மாதா கால் எடுத்து வச்சாலே குடும்பத்தை சந்தோஷமும் சமாதானம் பிறக்கும். அன்பானவர்களே, உங்க குடும்பங்களெல்லாம் நினைச்சு நீங்க ஜெபிங்க. இப்படி காரங்களை பிரிச்சுக்கொள்ளுங்க. நான் ஜெபிக்கும் போது நீங்க மனசுலயே ஜெபிங்க. உங்க வீட்டை நினைச்சு, உங்க பிள்ளைங்களை நினைச்சு, உங்க வீட்டுல யார் யாருக்கா விசேஷமா ஜெபிக்கணுமோ அவங்களாம் நினைச்சு சமாதானத்துக்காக மண்டாடுவோம். ஆண்டவரே, இந்த நற்கருணை விருந்திலே பங்கு பெறுவதற்காக எங்களை சந்திக்க வந்திருக்கின்ற ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இதோ இந்த உலகத்திலே தோன்றி எங்களெல்லாம் மன்னிக்கவும் எங்களுக்கு சமாதானம் தரவும் நீ மனுஷரூபம் எடுத்தீரே. ஒரு தாயின் தியாகத்தின் நிமித்தம் இதோ எங்களெல்லாம் நீர் மன்னித்தருவீரே. இதோ பரிசுத்த கன்னித்தாயின் ஜெபத்தின் நிமித்தமும் அவளுடைய மன்றாட்டுகளின் நிமித்தமும் அவளுடைய தியாகத்தின் நிமித்தமும் அவள் வடிக்கிற கண்ணீர் நிமித்தமும் ஆண்டவரே, இது எங்கள் குடும்பத்தை நீர் சந்தித்தருளும். எங்கள் குடும்பங்களிலே வந்து தங்கும். எங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் வந்து தங்கும். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா வியாதி வேதனைகளிலிருந்தும் பலவிதமான பாரச்சுமைகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலைத்தாரும். எத்தனையோ கடன் பிரச்சனைகள், எத்தனையோ நோய் நோக்காடுகள், எத்தனையோ வீட்டிலே அவமானங்கள் ஆண்டவரே, யாரிடமும் செல்ல முடியாமல் விழுங்குவதா கக்குவதா என்று சொல்லி இதோ திணறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, நீதானே உன் பிள்ளைகளை இந்த நேரத்தில் சந்தித்தலும். ஏழை எளியவர்களின் மன்றாட்டுக்கு செவி கொடுக்கின்றீரே. இதோ பாராமுகமாயிராதேயும் ஆண்டவரே. இதோ அடிமையாம் பரிசுத்த கன்னித்தாயை கடைக்க நோக்கினீரே. அவளுடைய ஜெபத்தை நிமித்தம் ஆண்டவரே, இதோ அந்த அன்னையை போலக்கூடிய எங்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய கடைக்கண்களை திருப்பும் ஆண்டவரே. எங்கள் இதயங்களிலே பேசும், என் குடும்பங்களிலே வந்து தங்க பேசும். என் கணவரோடு பேசும், என் மனைவியோடு பேசும், என் குழந்தைகளோடு பேசும். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறா இருக்கிறீரே. செத்து போன பிணங்களுக்கும் பேசி அவைகளுக்கும் உயிர் பிச்சை கொடுக்கின்றீரே ஆண்டவரே. கொந்தளிக்கிற கடல் அலைகளுக்கும் பேசி அங்கே சமைதியா உண்டு பண்ணினீரே. எங்கள் குடும்பங்களிலே பேச மாட்டீரா? என் மகனோடு பேச மாட்டீரா? என் மகளோடு பேச மாட்டீரா? என் கணவரோடு சொல்ல மாட்டீரா? என் மனைவியோடு ஒரு வார்த்தை பேச மாட்டீரா? ஆண்டவரே, இன்று வாரும் எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும். தேவ மகனே இயேசுநாதா, ஒரு வார்த்தை பேசுமையா, ஒரு வார்த்தை பேசுமையா. தேவ மகனே இயேசுநாதா, ஒரு வார்த்தை பேசுமையா, ஒரு வார்த்தை பேசுமையா. தேவ மகனே இயேசுநாதா, ஒரு வார்த்தை பேசுமையா. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. Amen.
என்னையுமே